எந்த பெரிய அடியும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. நிறைய சிறு சிறு அடிகளே வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். உங்கள் சிறிய செயல்களில் கூட உங்கள் இதயம், மனம் மற்றும் ஆன்மாவை ஈடுபடுத்துங்கள். இதுவே வெற்றியின் ரகசியம். உங்கள் நேர்மறையான செயல்கள் நேர்மறை சிந்தனையுடன் இணைந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் நீங்கள் செய்யக்கூடிய மற்றும் வெற்றியடையக்கூடிய ஒன்று எப்போதும் இருக்கும். நம்பிக்கை என்னும் பிடிப்பில் நீ இருக்கும் வரை வெற்றி எனும் ஓடை உனக்காக திறந்தே இருக்கும். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்களுடைய தினசரி செயல்பாட்டின் மூலமே நிர்ணயம் செய்யப்படுகின்றது. முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் தோற்றால் உங்கள் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் வந்தது என்று சொல்ல நிறைய உதடுகள் காத்திருக்கின்றன. உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற இலக்கில் நீங்கள் ஒருமனதாக முழு ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். தனக்கென்று ஒரு தகுதியை, திறமையை உண்டாக்கி கொள்ளும் எவரும் வாழ்க்கையில் திட்டமிட்ட ஓர் உயர்வை அடைந்துவிட முடியும். முயற்சியை பாதியில் கைவிடுவதுதான் மிகப்பெரிய பலவீனம். வெற்றிக்கான மிக உறுதியான வழி எப்போதும் இன்னும் ஒருமுறை முயல்வதே. வெற்றி பெற நம்மால் முடியும் என்பதை முதலில் நம்ப வேண்டும். வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கான சாவி. நீங்கள் செய்வதை நேசித்தால் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் பெரும்பாலானோர் பயணிக்கும் பழைய பாதைகளுக்கு மாறாக புதிய பாதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உனக்கு வலுவாக இருந்தால் தோல்வி உன்னை ஒருபோதும் வெல்ல முடியாது. வெற்றி பெற 3 வழிகள். 1. மற்றவர்களை விட அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. மற்றவர்களை விட அதிகமாக பணியாற்றுங்கள். 3. மற்றவர்களை விட குறைவாக எதிர்பாருங்கள். உங்கள் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ளேயே உள்ளன. மகிழ்ச்சியாக இருக்க தீர்மானியுங்கள். உங்கள் மனநிலையே உங்கள் சிரமங்களிலிருந்து உங்களை காக்கும். தோல்விகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வெற்றிக்கான மிக முக்கியமான வழி. வெற்றி பெற்றபின் அமைதியாக இருப்பவன் 2 முறை வென்ற மனிதன் ஆகிறான். நன்றி, வணக்கம்.